நீங்க யார் 2 பேரை நினைச்சு அடிக்க போற நினைக்கிற அந்த 2 பேருக்கும் நல்ல பேங்க் இருக்கு. தப்பு பண்ணிட்டியா சிங்காரம், தப்பு பண்ணிட்டே. ஓட்டிங் இதெல்லாம் நீங்க சொல்லும்போது இட் அஃபெக்ட்ஸ் தி கேம் 100%. திரும்பவும் வெளி உலக விஷயங்கள் அப்படிதான் பேசுவேன்னா இப்பவே விடை பெற்றுக் கொள்ளுங்கள். கொஞ்சம் காமெடி பண்ணா வில்லன்றதே மறந்துடுவீங்களே. திரும்ப வில்லன் பண்ண ஆரம்பிச்சேன்னு வைய. வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 8 உடைய டே 94 அண்ட் எபிசோட் 95 ஓட ரிவ்யூ தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் வந்து சேரும். அந்த இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. உங்களுக்கு கருத்து இருந்துச்சுன்னா அது கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க, நான் போய் பார்த்து படிச்சுக்கிறேன். இன்னைக்கு எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போதே வெளியிருந்து வந்தவங்க எல்லாம் விஷாலை போட்டு அடிச்சு துவைச்சதுல விஷால் போயிட்டு கேமரா கிட்ட நான் 2 பேர்ட்ட சாரி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாப்ல. அப்பவே அந்த 2 பேர் யாருங்கிறது நம்மளுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தர்ஷிகாட சாரி சொல்ல போறாருன்னு சொல்லி பார்த்தா இல்ல, தர்ஷிகாவுடைய அம்மா கிட்ட நான் ஒரு சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா தர்ஷிகா மேல மட்டும் தப்பு கிடையாது, ஈக்குவல் தப்பு என் மேலே இருக்கு, அதனால தான் உங்ககிட்ட சாரி கேட்கிறேன். வெளியே வந்த உடனே உங்களை பர்சனலா மீட் பண்ணி உங்ககிட்டயும் ஒரு சாரி சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. கண்டிப்பா நான் இங்க இருந்து வெளில வந்தேன்னா உங்களை நேர்ல மீட் பண்ணி நான் அந்த சாரியை நான் கேட்பேன். அண்ட் அடுத்த வழக்கம் போல அசீனுக்கு வந்துட்டாப்ல. தர்ஷிகா கிட்ட காமிச்சா அதே விஷயத்தை தான் உங்ககிட்டயும் காமிச்சேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்காமலாம் கிடையாது, பட் இருந்தாலும் அதை பத்தி நான் திங்க் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ எனக்கு இப்பவும் ஸ்பெஷல் தான், ஏன்னா எனக்கும் என் ஃபேமிலிக்கும் உண்டான பாண்டிங்கை புரிய வச்சதே நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்க 2 பேருக்குமே நான் சாரின்னு சொல்லுவேன், தேங்க்ஸ் சொல்லுவேன். நான் வெளியே வந்த உடனே ஐ ஆன்சரபிள் டு ஆல் தி क्वेश्चंस, குறிப்பா உங்க 2 பேருக்கும் நான் ஆன்சர் சொல்லியே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஜெனியூனா சொல்லிட்டாப்ல. வெளியில எப்படிப்பட்ட சிச்சுவேஷனா இருந்தாலும் வெரி ஆன்சரபிள் டு யூ போத். சோ வெளிய இந்த ஷோ பார்த்துட்டு இருந்த மக்களுக்கு என்னென்ன கேள்விகள்லாம் இருந்துச்சோ அந்த கேள்விகள் எல்லாத்தையுமே உள்ள போன கண்டஸ்டன்ஸ் நம்ம சார்பா எல்லாத்தையும் கேட்டாங்க. அதுக்கு விஷாலும் ஆன்சர்னு சொல்லிட்டாப்ல. கடைசியா 2 பேட்டையும் கேமரா முன்னாடி சாரி சொல்லிட்டாப்ல, வெளியே வந்து நான் ஆன்சர் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. சோ இதுக்கப்புறம் வெளியே வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். உங்க 2 பேருக்குமே சாரி அண்ட் தேங்க்யூன்னு சொல்றேன் நான். அப்புறமா ரவீந்தர் போயிட்டு முத்துமணி சொல்லிட்டு இருந்தாப்ல, ஒருவேளை ரயன் வந்து இந்த டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணிட்டான் அப்படின்னா அவனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. என்ன அப்படின்னா அவன் ஃபைனல்ஸ்க்கே ரெடி ஆயிடுவான், ஏன்னா டிக்கெட் ஃபினாலே ஜெயிச்சதுனால அவனை நடுவுல எவிக்டும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நடுவுல வேற எந்த காரணமும் இல்ல அவனை வெளில அனுப்புறதுக்கு. அண்ட் அவனே என்கிட்ட என்ன சொன்னா அப்படின்னா, இவ்வளவு ரிஸ்க் எடுத்து நான் டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணிருக்கேன், அப்புறம் எதுக்காக நான் பொட்டி எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டான். நான் அவன்கிட்ட உனக்கு இருக்கிறது 2 ஆப்ஷன் தான், உனக்கு முன்னாடி 2 பேர் இருக்காங்க பாத்தியா, அவங்க நீ எக்ஸ்போஸ் பண்ணணும், இல்ல அவங்க வாக் அவுட் பண்ணி வெளியே போகணும், இல்ல ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போகணும். இப்படி ஏதாச்சும் ஒன்று நடந்தா மட்டும் தான் நீ வின் பண்ணவே முடியும். இந்த டிக்கெட் ஃபினாலே நீ வின் பண்ணிட்ட அப்படின்னா அது உன் கையில இருந்துச்சு, ஆனா டைட்டில் அப்படி கிடையாது, நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி கேட்டாராம். சோ இவர் பேசினதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரயனை எப்படியாச்சும் மண்டை நல்லா கழுவி எப்படியாச்சும் அவனை வந்து ஃபினாலே வரதுக்கு போக விடாம அதுக்கு முன்னாடியே பொட்டி எடுத்துட்டு வெளியே போக வைக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள்லாம் பார்க்க முடியுமோ அது எல்லாத்தையும் சிறப்பா பார்த்திருக்காரு அப்படிங்கிறத முத்துபுரன்ட்டே வந்து ஒப்பிச்சிட்டு இருக்காப்ல. நீ சொன்ன பாராசூட் உன் கண்ட்ரோல்ல இருந்தது, அதனால நீ ஜெயிச்ச. அண்ட் இப்ப இருக்கிற டாப் 8 கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருக்குமே வெளியே நடக்குது அப்படிங்கிறது சுத்தமா தெரியவே தெரியாது. ஏதோ ஒரு மூலையில நம்மளும் ஜெயிச்சிருவோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ஆனா இவங்க வெளியே இருந்து ஷோ பார்த்துட்டு உள்ள வந்துட்டு நீ பாரு நீ ஜெயிக்கிறதுக்குலாம் வாய்ப்பே இல்ல, உனக்கு முன்னாடி 2 பேர்லாம் இருக்காங்க, அவங்கள தாண்டி நீ ஜெயிக்கிறதுலாம் கஷ்டம், அதனால பொட்டி எடுத்துட்டு போறது தான் புத்திசாலித்தனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மண்டையை கழுவுறதுலாம் இவர் மேல இருக்கிற அக்கறையில சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா இவர் நினைக்கிறவர் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக யாரை வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு ஒண்ணு பண்றாரு பாத்தீங்களா, அதுதான் அன்எத்திக்கலா இருக்கு. ஆடுனதுதான் இந்த வீட்ல ஆடின கேம். ஆக்சுவலா சும்மா விட்டாலே முத்துமுரன் ஆடக்கூடிய கேம் அவர் பாட்டு ஆடிட்டு இருப்பாப்ல, வெளியே அவருக்கு ஓட்டு போடக்கூடிய மக்கள் ஓட்டு போட்டுட்டு தான் இருப்பாங்க. ஆனா இவர் உள்ள போய் நான் முத்துமுரனை ஜெயிக்க வைக்கிறதுக்காக ஒரு கேம் ஒன்று ஆடுறேன் பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அதுதான் முத்துமுரனுக்கே ஆபத்தா இருக்குது. சாம்பார் ஆப் எனக்கு. அப்புறம் தீபக் அருண் ஜாக்லின் 3 பேருக்கு வந்து பேசிட்டு இருக்கும்போது தீபக் சொல்றாப்ல, வந்திருக்க 8 பேர் சேர்ந்து நம்மள குழப்ப பாக்குறாங்கல்ல, நம்ம 8 பேர் சேர்ந்து அவங்கள குழப்பி விட்டுருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்ல. அது கூடவே நமக்கெல்லாம் டைட்டில் உடையல, அவங்க டைட்டில் உடைஞ்சிருச்சு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. அடுத்தா நமக்குள்ள ஒரு கோட் வேர்டு வச்சுக்கலாம், மாக்காப்பா. யாராச்சும் மண்டையை கழுவிட்டு இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட போயிட்டு மாக்காப்பான்னு சொன்னோம்னா மண்டையை கழுவ பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாப்ல. அதை பார்க்கும்போது உள்ள வந்திருக்கிற அந்த 8 பேரை பார்த்தா இவர் இவ்வளவு பயப்படுறாரு, அவங்க எல்லாம் பார்த்தா அவ்வளவு ஒர்த்தாவே தெரியலையே, எதுக்காக இவர் இவ்வளவு பதறாருன்ற மாதிரி தான் இருந்துச்சு. நம்மளோட கோட் வந்து தான் மாக்காப்பா பண்ணவா. ஆமா மண்டே கழுவு பார்க்கறேன். அப்புறம் முத்து அங்க இருந்து வந்தோடனே தீபக் கேட்டாப்ல, என்னடா ஃபேட்மேன் ரவீந்தர் ஏதோ பேசிட்டு இருந்தாப்ல, என்ன கதை அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, இல்ல வழக்கமா அவர் உள்ள வந்தாருன்னா ஒன்னு பண்ணுவார்ல, உள்ள வந்துட்டோன்றதுக்காக ஒன்னு பண்ணணும்னு சொல்லி ஒன்னு பண்ணுவார்ல, அந்த மாதிரி ஏதோ ஒன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காப்ல, கூட அவர் பண்றதை பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. எப்பயுமே அவர் ஒன்னு பண்ணுவார்ல, வந்துட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டு சும்மா இருக்க முடியுமா, ஒரு முயற்சி பண்றேன். அண்ட் அப்புறமா ரவீந்தர் வந்து ரயனே கூப்பிட்டு உட்கார வச்சு நீ யார் 2 பேரும் அடிக்கலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கியோ அவங்க 2 பேருக்கும் ஓட் பேங்க் பயங்கரமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அப்ப கூட ரயன் வந்து ஃபர்ஸ்ட் 2 இல்ல 3rd 4th அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்தா கூட ரவீந்தர் உள்ள வந்து இல்லடா
இப்போ நீ டாப் 5ல இருந்தாலுமே போதுன்ற மாதிரி பாக்குறியா? ஏன்னா ஒருவேளை ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உனக்கு டாப் 5 தான் வரும், அது உனக்கு சந்தோஷமா அப்படின்னு கேட்கும்போது கூட ரயன் என்ன சொல்றாப்ல, எனக்கு சந்தோஷம் தான், ஏன்னா டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிச்சிட்டு பொட்டி எடுத்துட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஒரு கண்டஸ்டண்டா வந்து நான் ஃபைனலிஸ்டா இருந்தன்ற மாதிரி பேர் கிடைக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. அதுக்கு கூட பொட்டி எடுத்து போனா மட்டும் ஃபைனலிஸ்ட் இல்லையா, பொட்டி எடுத்துட்டு போனா கூட ஃபைனலிஸ்ட் தான்டா அப்படிங்கிற மாதிரி நீ உறுதியா பொட்டி எடுத்துட்டு போற, அப்படி இல்லைன்னா நானே பொட்டி எடுத்து உன் கையில கொடுத்து நான் வெளியே அனுப்பிச்சு விட்டுறேன் பாத்துக்கோ அப்படிங்கிற அளவுக்கு புஷ் பண்றாப்ல. பெட்டி எடுத்துட்டு போனாலும் ஃபைனலிஸ்டா தாங்க பெட்டி எடுத்துட்டு போறீங்க நீங்க, ஆனா எடுத்துட்டு போனீங்கன்னா சொல்றேன். அண்ட் நான் ஏன் நீ பொட்டி எடுத்தா கரெக்டா இருக்கணும்னு சொல்ல வரேனா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு எனக்கு கூடவே இங்க பாரு, இதுல எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை, நீ பொட்டி எடுத்து தான் போகணும்னு நான் சொல்ல வரல. பட் இருந்தாலும் உழைப்பை போட்டது நீ, அருண், பவித்ரா, இந்த 3 பேரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவங்க 2 பேரும் எடுத்து போனா சம்பாதிச்ச மாதிரி இருக்கும், ஆனா நீ எடுத்துட்டு போனா கொஞ்சம் கரெக்டா இருக்குமோன்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருந்தாப்ல. அப்ப கூட ரயன் வந்து அசரவே இல்லை. அவர் என்ன சொன்னாப்லனா, இந்த கேமை நல்லா அனலைஸ் பண்ணிட்டு புரிஞ்சுக்கிட்டு பார்க்கறவங்க பார்வைக்கு வேணா டாக்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சொல்றாப்ல, நீ வேணா பொட்டி எடுத்து பாரு, தமிழ்நாட்டுடைய டாக்கே நீ அதான் இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் நீ பொட்டி எடுக்கணும்னு நான் சொல்ல வரல, பட் இருந்தாலும் இதுக்கே இவ்வளவு புரிதல் வேணும்ன்ற மாதிரி சொல்லி அப்ப டைட்டிலுக்கு எவ்வளவு புரிதல் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாப்ல. அதெல்லாம் பார்க்கும்போது இப்ப எதுக்கு இவர் கடந்து இப்படி போராடிட்டு இருக்காப்ல, ரயன் பொட்டி எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக. இவருக்கு என்ன, முத்துமுரன் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு போராடுறாரு, அதுல ஒரு நியாயம் இருக்கு, அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா ஒருத்தன் பொட்டி எடுத்துட்டு போனாதான் இவனால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறார் அப்படின்னா, இவரே வந்து ரயன் வந்து போட்டியா வந்துருவாரோன்ற மாதிரி யோசிக்கிறாரா, இல்ல இந்த ஏஆர்எம் சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா ஒன்று ரொம்ப நாளா போயிட்டு இருக்கே, அந்த அடிப்படையில் 6ல ரயன் இந்த வீட்டுக்குள்ள இன்னும் இருக்கானே, அவனையும் வெளியே அமுச்சு விட்டோம் அப்படின்னா அந்த ஃபார்முலாவும் உடஞ்சி போயிடும், இந்த ஏஆர்எம்ன்றதே இருக்காது, சோ ஆக மொத்தத்தில் முத்துமுரனை ஜெயிக்க வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாருன்னு தான் புரியல. ரயன் நீங்க மட்டும் பெட்டி எடுத்து பாருங்க, நீங்க வெளில போகும்போது தமிழ்நாடோட டாக் இல்ல நான் எடுத்து கடைசி வரைக்குமே ரயன் என்ன சொல்றாரு, இப்போதைக்கு நான் டாப் 5ல இருக்கேன், அது எனக்கு ஹாப்பி தான், அதுக்கு மேல போயிட்டு நான் வந்து டைட்டில் வின் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுவுமே எனக்கு ஹாப்பி தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரி ரைட்டுப்பா, அது ஓ இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி மனுஷன் வந்து கிளம்பிட்டாப்ல. ஆக மொத்தத்தில் ரவீந்தர் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்தாப்ல, முடிஞ்ச அளவுக்கு மண்டையை கழுவி பார்த்தாப்ல, ஆனா கடைசியில் அது 5 பைசா பிரோஜனம் இல்லாம போயிடுச்சு. Very happy that I'm a finalist. மேல எடுத்துட்டு போக முடியும்னா I will be even more happy. அண்ட் அதோட கூட ரவீந்தர் விடல, இன்னொரு பக்கம் போயிட்டு ரியா வர்ஷினி அருண் அவங்க 3 பேரும் கஷ்டம் அந்த மாக்காப்பா வேலையை பார்க்கறாப்ல. அதாவது ஸ்டார்டிங்ல எடுத்த உடனே யாருடைய கான்ஃபிடன்ஸை உடைக்காம அவங்க கான்ஃபிடன்ஸ் தப்பா இருந்துச்சுன்னா அதை சேனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. பரவாயில்ல, நல்லா தானே ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அடுத்த பாயிண்ட்க்கு வந்துட்டாப்ல. யாரு பொட்டி எடுக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய ஆள் நம்மளா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ரியாவும் ஓகே கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. டேய் யாரா நீங்க, அதாவது இது உங்களுக்கு ஒரு டாஸ்கா கொடுத்திருந்தா பரவாயில்ல, ஆனா டாஸ்கா கொடுக்காம அதையே ஒரு டாஸ்கா எடுத்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்களே, இதுல அடுத்தவங்களுடைய லைஃப் பாதிக்கப்படும்ன்றது கூட நீங்க யோசிக்கலையா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதை வந்து வர்ஷினி கேட்கவும் செஞ்சாங்க. அது கூட ரியா வந்து இது அது அவருடைய கேம், அவர் ஒன்று யோசிச்சிருக்காரு, அவர் ஒன்று பண்றாரு, அதை நீ கேள்வி கேட்காத அப்படிங்கிற மாதிரி வரை சொல்லிட்டு இருக்காங்க. 6 எக்ஸிட் பாயிண்ட் அண்ட் பெட்டி நாம டிசைட் பண்ற ஆளை அவங்க எடுக்க வைக்கிறோம், அவ்வளவுதான். அப்ப பிக் பாஸ் பார்த்தாப்ல, சரி இவர் இப்படியே பேச விட்டு இருந்தா யார் பொட்டி எடுக்கணும், யார் டைட்டில் வின் பண்ணணும், யார் ரன்னர் அப், யார் வந்து செகண்ட் ரன்னர் அப், எல்லாத்தையும் இவரே டிசைட் பண்ணிட்டு போயிடுவார் போல இருக்குன்னு சொல்லிட்டு பாப்பா கன்ஃபெஷன் ரூமுக்கு சொல்லி கன்ஃபெஷன் ரூம்ல கூப்பிட்டு உட்கார வச்சு உங்ககிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, சார் பிக் பாஸ் நான் எதுவுமே பேசல பிக் பாஸ் என்னது எதுவுமே பேசலையா, நான் நேத்தும் சொல்லி தான் உங்களை உள்ள அமுச்சு விட்டேன், அதுக்கப்புறம் உள்ள போய் பேசுனீங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு வார்னிங் கொடுத்தேன். இப்போ யாருக்கு வந்து எவ்வளவு ஓட்டு வருது, மக்களுடைய ஒப்பீனியன் என்ன, ஜெனரிக் ஒப்பீனியன்றது வேற, பப்ளிக் ஒப்பீனியன் வரைக்கும் எடுத்து உள்ள சொல்லிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல பிக் பாஸ் நான் ஜெனரிக் நினைச்சு தான் பேசிட்டு இருந்தேன், இப்போதான் எனக்கே புரிஞ்சு நான் தப்பா பேசியிருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு புரிஞ்சிச்சு பிக் பாஸ், இதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல. இது புரிதல் தவறு தான் நான் நினைக்கிறேன், சாரி பிக் பாஸ், நீ அந்த ஆங்கிள்லயும் வரல. அப்ப பிக் பாஸே ரொம்ப ஓபனா சொன்னாப்ல, இந்த டாப் 8 கண்டஸ்டன்ட்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எஃபோர்ட் போட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க, யாரு வேணாலும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்பிட்டு இருக்காங்க, அவங்களுடைய ஹோப் மட்டும் இல்ல இந்த கேமே நீங்க ஸ்பாயில் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஒப்பீனியன், ஓட்டிங் இதெல்லாம் நீங்க சொல்லும்போது it affects their game 100%. அதுக்கப்புறம் பிக் பாஸ் அடிச்சு கூட கேட்பாங்க, அப்ப கூட சொல்லிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த வீட்ல நீங்க 2 வாரம் கேம் விளையாடுனீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்ல. 2 வாரமா, 1 வாரம் தானே சொல்லி கேட்கும்போது 1 வாரம் வீட்ல 1 வாரம் என் மனசுல அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா புகழ்ந்து தன்னாப்ல. நம்ம ஃபேட்மன் ரவீந்தர் கண்ணு தரத்தரையா வந்து கண்ணீர்லாம் கொட்ட ஆரம்பிச்சு. பிக் பாஸ் நான் ஃபர்ஸ்ட் வீக்ல வெளியே போகும்போது உனக்கு விளையாட தெரியல சொல்லி அசிங்கப்படுத்தாங்க பிக் பாஸ், ஆனா நீங்க ஒரு சொன்ன வார்த்தை எனக்கு வந்து மனசே தொட்டுருச்சு பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா எமோஷனலா ஆக ஆரம்பிச்சாப்ல. மனசுலன்னு சொன்னீங்க, ஐ லவ் யூ பிக் பாஸ். சரி, இப்போ நான் சொன்னது உங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சுல, இதே சந்தோஷத்தோட போயிட்டு நீங்க யாருன்றதை காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அவங்க கேம் அவங்க பார்த்துக்கிட்டோம், என்ன நடக்க போகுதுன்றதெல்லாம் அவங்களே முடிவு பண்ணிட்டு நீங்க எதுலையும் தலையிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே சொல்லி அமுச்சு விட்டாப்ல. 8 பேர் ஒரு பக்கம் விளையாடட்டும், நீங்க ஒரு பக்கம் விளையாடுங்க. இங்க ஃபேட்மன் ரவீந்தர் பண்ணது தப்பா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உள்நோக்கம் இல்லாம ஒரு விஷயத்தை பண்றாரு அப்படின்னா அது தப்பு கிடையாது.
பட் உள்நோக்கத்தை வச்சுக்கிட்டு அடுத்தவன் மண்டையை கழுவுறாரு பாத்தீங்களா, அதுதான் தப்பா இருக்குது. யார் வந்து பினாலே வாரத்துக்கு வரணும், யார் பொட்டி எடுத்துட்டு போகணும்ன்ற வரைக்கும் அவர் டிசைட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாரு பாத்தீங்களா, அதுதான் தப்பா இருக்கு. எல்லார்கிட்டயுமே உங்க மைண்ட் கேமை காட்டுங்க, எல்லார்கிட்டயுமே கேமை வந்து ப்ளே பண்ணுங்க, எல்லார் மண்டையும் கழுவுங்க, அது வந்து காமனா இருக்கும். ஆனா டார்கெட் பண்ணி பண்றீங்க பாத்தீங்களா, அதுதான் தப்பா இருக்கு. தெளிவா இருக்கா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? வெல் பெட்டர் கிளாரிட்டி பிக் பாஸ். அண்ட் எப்படி இந்த ஒயில்ட் கார்டு என்ட்ரி உள்ள வரும்போது அருண் பிரசாத் வந்து இல்ல இதுக்கப்புறம் அமைதியா இருந்த வேலைக்காக நம்ம பொங்கி எழணும் அப்படிங்கிற மாதிரி எழுந்தாரோ, அந்த மாதிரி தீபக் இப்ப பிஹேவ் பண்றாரோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த 8 பேர் உள்ள வந்த உடனே அவருடைய பிஹேவியர் சேஞ்சஸ் நல்லா தெரியுது. இந்த 8 பேர் நம்மள கொலைப்படுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரை குழப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாப்ல. இப்ப கூட என்னப்பா 8 பேர் உள்ள வந்தீங்க, சும்மாவே இருக்கீங்க, டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு போர் அடிக்குதுப்பா, ஏதாச்சும் பண்ணுங்க, டாஸ்க் ஏதாச்சும் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாப்ல. அப்ப சுனிதாவே கடுப்பாயிட்டு, இங்க பாருங்க தீபக், நீங்க பேசுறது வந்து கொஞ்சம் ஆணவத்துல பேசுற மாதிரி இருக்கு. 94 டேஸ் நீங்க உள்ள இருந்துட்டீங்க, நாங்கலாம் வந்து நாங்க வெளிய இருந்து வந்திருக்கோம், ஏதோ டாஸ்க் பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்லி நார்மலா கேட்கறது வேற, என்னப்பா வரீங்களா டாஸ்க் பண்ணலாம் ஃபன்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறது வேற. ஆனா நீங்க பேசுறது வந்து கொஞ்சம் ரூடா இருக்கிற மாதிரி இருக்கு, அதை கொஞ்சம் மாத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கூட ரூடா இருக்கா, தப்பா இருக்கா, இருக்கட்டும் அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாப்ல. அப்புறமா எல்லாருமா சேர்ந்து இல்லனா ஒரு மாதிரி தானே இருந்துச்சு நீங்க பேசுறது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி ஓகேப்பா எல்லாருமே சொல்றீங்க நான் பேசுறது ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கும்போது நான் மன்னிப்புன்னு கேட்க மாட்டேன், நான் மாத்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. தப்பு நடந்து விட்டது என்றதுக்காக நான் மன்னிப்பு கேட்கல, தவறு நடந்துச்சு, இது தவறு நடக்காம நான் பாத்துக்கிறேன். அப்புறம் இந்த வாரம் முழுக்க பொட்டியும் வைக்க மாட்டீங்க, டாஸ்க் இல்லனா என்னத்தை தானே நாங்க பாக்குறது அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது சரி ரைட் இப்போ ஒரு டாஸ்க்கை வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டாஸ்க்னு வச்சாப்ல. அந்த டாஸ்க்ல மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், இந்த 8 பேர் ஒன்றும் சும்மா வரல, உங்களை ரீப்ளேஸ் பண்றதுக்கு தான் வந்திருக்காங்க, ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதே பழைய காமெடியை போட்டாங்க. சரி ஞாபகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே என்ன டாஸ்க்னு சொல்லி பார்த்தா இந்த கேரக்டர்ஸ்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா ஒருத்தருக்கும், அந்த கேரக்டரை போட்டு இந்த வாரம் ஃபுல்லா அழகிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. 14வது வாரத்தில் வந்து இந்த டாஸ்க்கை கொடுத்தீங்களா வச்சு உசுர வாங்குறீங்களே யாரா நீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ஒவ்வொரு வாட்டியும் பாட்டு போட்டோம்னா யாருக்கான பாட்டுன்னு கண்டுபிடிச்சி நேரா வந்து ஸ்டேஜ்ல வந்து டான்ஸ் ஒன்று ஆடுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பவே தெரிஞ்சு போச்சு இந்த வாரம் முழுக்க பயங்கர சுவாரஸ்யமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆடிய ஆட்டம் என்ன, யார் யாருக்கு என்னென்ன கேரக்டர் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம ரியாக்கு வந்து வாரிசு படத்துல இருக்கக்கூடிய ராஷ்மிகா மண்டானா, அண்ட் தர்ஷா குப்தாக்கு வந்து காத்து வாக்குல 2 காதல் படத்துல வரக்கூடிய கதிஜா சமந்தா கேரக்டர், அண்ட் பவித்ராக்கு வந்து தசவாதரம் படத்தில் வரக்கூடிய அசின் கேரக்டர், ஜாக்லினுக்கு வந்து சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்தில் வரக்கூடிய ஹாசினி அந்த கேரக்டர், அண்ட் முத்துக்கு வந்து சுமார் மூஞ்சி குமார் நம்ம விஜய் சேதுபதி கேரக்டரே வந்து கொடுத்துருந்தாங்க, அண்ட் ரயனுக்கு வந்து மன்மதன் சிம்பு, சௌந்தர்யாக்கு வந்து கில்லி த்ரிஷா, அண்ட் வர்ஷ்னிக்கு வந்து பாகுபலி படத்தில் வரக்கூடிய அனுஷ்கா கேரக்டர். அனைவருக்கும் வணக்கம், என் பெயர் சூரியபதி தேவி. சுனிதாக்கு வந்து பம்மல் கே சம்பந்தம் படத்தில் வரக்கூடிய சிம்ரன் டாக்டர் கேரக்டர், அண்ட் விஷாலுக்கு வந்து நம்ம ஜேடி விஜய் நம்ம தளபதியுடைய கேரக்டர், அண்ட் அருணுக்கு வந்து வாரணமாயிரம் சூர்யா, சிவகுமாருக்கு வந்து நம்ம மங்காத்தா தலை, அண்ட் தீபக் வந்து நம்ம படையப்பா சூப்பர் ஸ்டார், நம்ம அர்ணவுக்கு வந்து அலைப்பாயுதே மாதவன் கேரக்டர், அண்ட் ரவீந்திரக்கு தான் பயங்கரமான கெட்டப்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இது என்னடா கெட்டப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1001 படத்தில் வரக்கூடிய பார்த்திபன் கேரக்டர், அண்ட் சிரிச்சி வந்து சாச்சமா தேவி டோய், அந்த நம்ம சாச்சமா தேவிக்கு வந்து இந்த வாட்டி நீலாம்பரி ரம்யா கிருஷ்ணன் கேரக்டர் வந்து கொடுத்திருந்தாங்க. என் பேரு பீலாம்பரி, பெரியப்பா உன்ன. அண்ட் ஜாக்லின் ஆல்ரெடி இந்த ஹோட்டல் டாஸ்க்ல ஹாசினி சொல்லி சுத்திட்டு இருந்தாங்க. இப்போ மறுபடியும் அதே கேரக்டர் கொடுத்த உடனே எந்த அளவுக்கு சிறப்பா பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இல்ல இல்ல சாரி 1000 டைம்ஸ் சாரி. அண்ட் இந்த பக்கம் அர்ணவ் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் போய் பவித்ராவை ட்ரை பண்ணி பார்த்தாப்புல, ஓடி போயிரு அப்படிங்கிற மாதிரி துரத்தி விட்டோன்னே சரி ஓகே வர்ஷ்னி என்ன அப்படின்னாப்புல, ஓடி போயிரு வெட்டி விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுறேன், இது வேலைக்காகாது போல அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருந்தாங்க. தேவி அப்ப சுனிதா அங்கேருந்து வந்துட்டாங்க, நான் டாக்டர், ஒவ்வொரு மனசுலயும் என்ன இருக்கிறத கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன் சொல்லிட்டு முத்தோட நெஞ்சில வச்சுட்டு என்னடா ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்த தீபக்கோடைய நெஞ்சில வச்சுட்டு என்ன பொட்டின்னு சொல்லுது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. இங்க பாரு தப்பா சொல்லுது செதஸ்கோப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே சௌந்தர்யாக்கு வந்து பாட்டை போட்டு விட்டாங்க. சௌந்தர்யா வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கும் போது நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, போன சீசன்ல மாயா ஆடின கேம் நமக்கு பிடிக்காட்டா கூட மாயா ஆடின டான்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, பயங்கர காமெடியா இருந்திருக்கும், விழுந்து சிரிக்கிற அளவுக்கு சரியான ஒரு டான்ஸ் ஒன்று ஆடி விட்டு போனாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டான்ஸை இந்த சீசன்ல ஆடுறதுக்கான திறமை இருக்கிற ஒரே ஒரு ஆள்னா அது சௌந்தர்யா மட்டும் தான். ஏன்னா வேக்கப் சாங்ல பயங்கரமா டான்ஸ் ஆடி நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டான்ஸ் தான் இன்னைக்கு வந்து ஸ்டேஜில் ஆட போறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது வேக்கப் டான்ஸ்ல கூட கொஞ்சம் காமெடி ஆடி இருப்பாங்க, பட் இன்னைக்கு ரொம்ப ப்ரொஃபஷனலா ஆடி விட்டாங்க. அப்புறமா சுனிதா சாச்சினா ரியா அண்ட் தர்ஷா குப்தா 4 பேருக்கு வந்து பேசிட்டு இருக்கும்போது சுனிதா சொல்லிட்டு இருந்தாங்க, அர்ணவ் வந்து என்ன பண்ணனே தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம சாச்சனா புள்ள சொல்லிச்சு அன்சிதாக்காக ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் காட்டிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சுனிதாவுமே ஆமா எனக்குமே அப்படிதான் தோணுது, ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே வெஞ்சன்ஸை மட்டுமே அதிகமாக காட்டிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அப்போ ரியா சொன்னாங்க அவர் என்கிட்ட பேர் ஆகலான்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காப்ல, எனக்கும் பேர் இல்லை தான், ஆனால் இவர் கூட பேர் ஆகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது ரியல் பேரா இருந்தால் கூட அது ரியல் பேரா மாற்றி விட்டுருவாரோன்ற பயத்தில் அவங்க பேசுறாங்களோ
போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது இந்த மனுஷனா எல்லாருக்குமே ஒரு பயம் வருமா இல்லையா, அந்த அளவுக்கு சம்பவங்கள்லாம் பண்ணியிருக்காரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. அண்ட் இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே அரணவும் உள்ள வந்துட்டாப்ல. உள்ள வந்த உடனே நம்ம தர்ஷா குப்தா சொல்லிட்டு இருந்தாங்க, எனக்கு பிளே பாய் தேவை கிடையாது, எனக்கு வந்து காசு பணம்லாம் முக்கியம் கிடையாது, எனக்கு ஜெனியூனான ஒரு பர்சன் தான் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ரியா அப்ப இவர் செட் ஆக மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாங்க. ஆக மொத்தத்தில் அர்ணவ் வீட்டுக்குள்ள வந்து நான் கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆட்டுறதுக்கு தான் வந்திருக்கேன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாப்ல. ஆனா எல்லாருமே சேர்ந்து அர்ணவ் கண்ணுக்குள்ள தான் விரல விட்டு ஆட்டிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவளுக்கு ரொம்ப தேவையில்லை. அப்ப உங்களுக்கு இவரு தேவையில்லை. அப்ப சுனிதா வந்து அர்ணவ் கிட்ட நீ பவித்ராவை ட்ரை பண்ண கூடாதுன்னு சொல்லி கேட்கும்போது இல்ல அந்த கேரக்டர் வந்து லவ் செட் ஆகிற கேரக்டர் மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. சரி ஓகே, அப்ப சௌந்தர்யா அது படிக்கிற புள்ள, அதை நான் கெடுக்க வேணாம்னு நினைக்கிறேன்னாப்ல. அப்புறம் தேவசேனா அது வெட்டுவேன் குத்துவேங்குதுன்றாப்ல. சுனிதாவும் கல்யாணான கேரக்டர், அதனால அதையும் ட்ரை பண்ண முடியாது, மீதி இருக்குது ரியா மட்டும் தான், ரியாக்கே ஃபிக்ஸ் ஆகிக்கிறேன்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆயிட்டாப்ல. ரியா நீதான். அண்ட் அடுத்த வாரணமாயிரம் படத்துல வந்து பாட்டை போட்டு விட்டோன்னே மனுஷன் ஆல்ரெடி சூர்யா மாதிரி தான் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாப்ல. உள்ள வந்து அடியே கொள்ளுதே அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் சைடுல விஷால் போட்ட ஸ்டெப் எல்லாம் பார்த்து பயங்கரமான ஒரு டான்ஸ் ஸ்டெப் எல்லாம் போட்டு முடிச்சிட்டாப்ல. அப்ப ரவீந்தர் முத்து எல்லாருமே ஜாக்லின் வந்து ஹஹா ஆச்சின்னு சொல்லிட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அதை வச்சு பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. சிவகுமார் கூட இப்படி சிரிச்சு நான் எங்கேயும் பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அப்ப சாச்சனாப்புல வந்து முத்துப்புரட்ட நீ கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு தள்ளியே இரு, எனக்கு பார்க்க காண்டாகுது கடுப்பாகுது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னா முத்துவும் ஜாக்லினும் ஸ்டார்டிங்ல பேசினதெல்லாம் வச்சு பல ரீல்ஸ் வெளியே வந்து ஷேர் ஆயிட்டு இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்து முத்துப்புரட்ட சொல்லி இங்க பாரு நீங்க ரெண்டு பேரும் எப்படி பழகுறீங்கன்றது தெரியல, வெளியே இருந்து பார்க்கும்போது நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றீங்கன்ற மாதிரி லவ் ரீல்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கடுப்பாகுது, நீ முடிஞ்ச அளவுக்கு தள்ளிடு அப்படிங்கிற மாதிரி சாச்சனாப்புல சொல்லியிருக்கும் போல அதுக்குமே முத்துப்புரன் நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், நான் வந்து தள்ளி போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷனுமே சொல்லிட்டு இருக்காப்ல. அதை மாத்தி திரு மறுபடியும் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி வருவேன் நம்புறேன். அந்த அடுத்த ஃபேட்மேன் ரவீந்தருடைய பாட்டை வந்து போட்டாங்க. சரி ரைட், இந்த மனுஷன் என்னடா ஆட போறாருன்னு சொல்லி பார்க்கும்போது மனுஷன் ஸ்டேஜில் ஏறி கை கால்லாம் ஆட்டி பயங்கரமான டான்ஸ் எல்லாம் வந்து போட்டாப்ல. முடிஞ்ச அளவுக்கு ஆடி ஆடினாப்ல. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவரால் மூச்சு வாங்க ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து ஒரு ஸ்டேஜ் கீழே இறக்கி விட்டு உட்கார வச்சு எல்லாருமா சுத்தி பயங்கரமான டான்ஸ்லாம் வந்து ஆட ஆரம்பிச்சாங்க. பார்க்கறதுக்கு செம்மையா இருந்துச்சு. அண்ட் அடுத்த பவித்ராக்கு முகுந்தா பாட்டை போட்டு அவங்க ஸ்டேஜில் ஏறி சூப்பரான டான்ஸ் ஒன்று பண்ணாங்க. அடுத்த சிவகுமாருக்கு வந்து மங்காத்தா படத்துல வந்து பாட்டை போட்டு விட்டோன்னே சிவகுமாரோட சேர்ந்து தர்ஷா குப்தா ரியா ரெண்டு பேரும் சேர்ந்து சூப்பரான டான்ஸ்லாம் வந்து ஆடினாங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடி முடிச்சதுக்கு அப்புறமா பிக் பாஸ் வந்து இந்த டாஸ்க்கை இப்போதைக்கு நாங்கள் டெம்பரரியா ஹோல்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. ஆடிய ஆட்டம் என்ன டாஸ்க் ஒரு தற்காலிகமாக நிறுத்தப்படுகிறது. அப்புறம் சிவகுமார் போயிட்டு பவித்ரா கிட்ட தர்ஷிகா கிட்ட ஒரு அட்வைஸ் கொடுத்த பத்தியா, அது சூப்பர் செம, நீ அட்வைஸ் கொடுப்பன்ற மாதிரி நான் எதிர்பார்த்தேன், அதே மாதிரி நீ செம்மையா கொடுத்துருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அந்த தர்ஷிகா என்ன பார்த்து உங்க வீட்டில் உப்பு இல்லாட்டா நான் எங்க வீட்டில் இருந்து உப்பு எடுத்து கொடுக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டா பாத்தியா, அதை மட்டும் தான் டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா என்கிட்ட வெளியே வந்து பேசுறது டெலிகாஸ்ட் பண்ணல. அதை பார்த்து எங்க அக்கா பயங்கரமா கடுப்பாயிட்டாங்க, அவ வரட்டும் வெளியே வந்து நான் கண்டிப்பா கேள்வி எல்லாம் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் தான் போயிட்டு இதெல்லாம் சொல்லி அவங்களுக்கு வந்து புரியவே வச்சேன். அண்ட் அதெல்லாம் ப்ரோமோல கூட போட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாப்ல. உள்ள சொன்னதை காமிச்சிட்டாங்க. சோ வந்து ப்ரோமோவே வந்து அதுதான். அண்ட் பிக் பாஸ் வெளி உலக விஷயத்தை உள்ள வந்து ஷேர் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டான வார்னிங் கொடுத்து இதுக்கப்புறம் ஷேர் பண்ணீங்கன்னா வீட்டை விட்டே வெளியே அனுப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா கூட எங்க வாயெல்லாம் கட்டி போட்டு வைக்க முடியாது, நாங்க பேசுறதை பேசிட்டே தான் இருப்போன்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் முத்துவன் ஜாக்லின் வந்து பெட்டை வச்சிருந்தாப்ல. அப்ப ஜாக்லின் வந்து எனக்கு கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அங்கேயும் சாச்சனாப்புல வந்துட்டு இங்க கொடு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வாங்கி போய் ஜாக்லின் கொடுக்கும்போது பாரு இந்த மாதிரி தான் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்றேன்னு சொல்லிட்டு ஜாக்லின் வந்து கடுப்பாயிட்டாங்க. அப்ப முத்துவன் சொன்னாப்ல பாரு தப்பா இருக்கு, இது மாதிரி நீ பண்ணாத, அது கேஷுவலா நடக்கும்போது அதை நம்ம தவிர்க்க முடியாது, வேணும்னே பண்றதை தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்ப ஜாக்லின் சொன்னாங்க தப்பே இல்லாத விஷயத்தை எதுக்கு தவிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டு கோச்சிட்டு போயிட்டாங்க. அண்ட் வெளியே போயிட்டு தீபக் சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த வெளியே வந்து நாங்க ரெண்டு பேரும் பண்ற விஷயத்தெல்லாம் வந்து தப்பா ரீல்ஸா எடுத்து போட்டுருப்பாங்க போல லவ் கண்டா, உள்ள இருந்து பாக்குற எல்லாருக்குமே தெரியும் அவன் வந்து அவன் தம்பியை தான் பாக்குறான், அவன் அக்காவை தான் பாக்குறான். சாட்சினா புள்ளி இந்த வீட்டில் இருந்து தானே போயிருக்கா, அவளுக்கு தெரியதானே செய்யும். இவ வெளியே போய் பார்க்கும்போது அவளுக்கு கடுப்பாச்சுன்னா பார்க்காம இருக்க வேண்டியதானே. இங்க வந்து சில விஷயங்கள்லாம் பண்றா, அது பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் தீபக்மே ஜாக்லின் சொன்னாப்ல அவன் விஷால்கிட்ட போயிட்டு ப்ளே பாயிண்ட்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கா, சொல்லி புரிய வைக்கக்கூடிய ஆள்கிட்ட நம்ம சொல்லி புரிய வைக்கலாம், இவளுக்கு வந்து மெச்சூரிட்டியே இல்ல, இவளுக்குலாம் எப்படி புரிய வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி மனுஷன் சொல்லிட்டு இருந்தாப்ல. அண்ட் அகைன் நீங்க சாச்சனாப்புல பேசின விஷயமே வெளி உலகத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். இவங்க ரெண்டு பேருக்கு வெளியே எப்படிப்பட்ட ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கு, இவங்க ரெண்டு பேருக்கு எப்படிப்பட்ட ஒரு எடிட்லாம் பண்ணி ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்துச்சா, இதுமே பிக் பாஸ் டீம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அண்ட் ஜாக்லின் போயிட்டு சாச்சனாப்புல கேட்கும்போது சாச்சனாப்புல மறுபடியும் அதே விஷயத்தை தான் சொல்லுது, உங்க ரெண்டு பேரும் வேற மாதிரி எடிட் பண்ணி போறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மாதிரி கடுப்பா இருக்கு, சரி விடுங்க சொல்ல வேணாம்னு சொல்லிட்டீங்களா, இதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஜாக்லின் மறுபடியும் சொன்னாங்க பாரு அவங்க பண்றாங்களோ இல்லையா, நீ ஒன்னு பண்ற பாத்தியா நடுவில் வந்து உட்காருது அது பண்றது இது பண்றது சொல்லிட்டு அதுவே முதல்ல தப்பா இருக்கு, அதை நீ பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நடுவில் எப்படி பண்றது பேசலாம் பண்ணாத வெளியில இருந்து பார்க்கும்போது அனிருபகம் ஜாக்லின் அண்ட் வர்ஷினி ரெண்டு பேரும் பொட்டியை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கும்போது ஜாக்லின் இப்ப கன்ஃபார்மாவே நான் பொட்டியை எடுக்க மாட்டேன் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் ஏன் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் சொன்னாங்க, இத்தனை வாரம் நான் அந்த வீட்டில் இருந்திருக்கேன், இவ்வளவு வாரம் வந்து எனக்கு மக்கள் ஓட்டு போட்டு இந்த வீட்டில் வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த மக்களுக்காக நான் கடைசி வரைக்கும் போய் போராடி என்னால எவ்வளவு தூரம் தான் போக முடியுதுன்றதை நான் பார்த்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க பொட்டி எடுக்க மாட்டேன்
பொட்டி எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆளுக்கு சொல்றதெல்லாம் ஓகே தான். ஆனா கடைசி வரைக்கும் பிக் பாஸ் டீம் பொட்டியை வைப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட்டா தானே இருக்குது. இப்போ ஓட்டு போட்டு உள்ள இருக்க வச்சிருக்காங்கன்னா வெட்டி எடுத்துட்டு போட அது நியாயமே கிடையாது எனக்கு தோணுது. அப்புறமா வீட்டில் இருக்கிற லைட்லாம் ஆன் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் பிக் பாஸ் மறுபடியும் உள்ள வந்து லிவிங் ஏரியா லைட்டை மட்டும் ஆன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆன் பண்ண வச்சு நம்ம தர்ஷா குப்தா, ரியா, சாச்சனா, வர்ஷினி அண்ட் சிவகுமார் 5 பேரையும் கூப்பிட்டு இந்த பிரின்சிபல் ரூம்ல நிக்க வைப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வரிசையா நிக்க வச்சு நேற்று உள்ள போகும்போது என்ன சொன்னேன், வெளியே இருக்க விஷயத்தை உள்ள சொல்லக்கூடாதுன்னு சொன்னா நேற்று நான் மறுபடியும் வார்னிங் கொடுத்தேன். ஆனா மறுபடியும் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது சிவகுமார் சொல்றாப்ல, என்கிட்ட கேட்டாங்க பிக் பாஸ் அப்போ நான் சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. ஏய் பவித்ரா நிறைய பேசிட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்ல. அப்புறமா அந்த வெளியே இருக்க ரீல்ஸை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, வெளியுடைய மக்கள் கணிப்பு என்னவா இருக்குன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க. நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது என்ன நிலைமையில வெளியே போனீங்கிறதுலாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எல்லாத்துக்கும் இது செகண்ட் சான்ஸ். ஏமா சாச்சனா உனக்கெல்லாம் இது 3வது சான்ஸ். எதை ஃபோக்கஸ் பண்றதை விட்டு நீங்க எதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நாக்க புடுக்குற மாதிரி கேட்டு விட்டாப்ல. சாரி பிக் பாஸ், இது நடக்காம பாத்துக்கிறோம் பாஸ். சாரி. அண்ட் கூடவே வெளியிருந்து வந்தவங்க தான் 4-5 விஷயத்தை எடுத்து சொல்றாங்க அப்படின்னா அதையும் உள்ள இருக்கவங்க நம்பிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா. உங்களெல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு சத்தியமா புரியல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னதெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. அண்ட் கூடவே இதே மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னா நாளை காலைல வேக்கப் சாங் போடும்போது பாதி பேர் இருக்க மாட்டீங்க பாத்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி நான் இப்படி தான் பண்ணுவேன்ற மாதிரி சொன்னீங்கன்னா இப்பவே கதை திறந்து விடுறேன், தயவு செஞ்சு வெளியும் போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சாச்சனாப்புல இதுக்கப்புறம் பேசாம இருக்கிறது நாங்க ட்ரை பண்றோம் பிக் பாஸ் அப்படிங்கிற. என்னது மறுபடியும் ட்ரை பண்றியா, ஒழுங்கா ஓடி போயிரு அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொன்னா, இல்ல பிக் பாஸ் இதுக்கப்புறம் பேசவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் மாறி மாறி சாரி 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 சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாரும் ஃபன் பண்ணுங்க வேணாம்னு சொல்ல, பட் லிமிட்டுக்குள்ள பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்ட்டான ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போயிட்டாப்ல. அவாய்ட் பண்ண ட்ரை பண்றோம் பிக் பாஸ். ட்ரை ஐ ஜோக்கிங் சாச்சனா அவாய்டே பண்ணிர பிக் பாஸ். அண்ட் பிக் பாஸ் பேசிட்டே இருக்கும்போது சிவகுமார்ட்ட மட்டும் நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு புரிதல் இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்ல. இவரு ஆமா ஞாபகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அது என்ன புரிதல் அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியல. அண்ட் பிக் பாஸ் பேசி முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமா இவர் முட்டி போட்டுலாம் ஜாரி கட்டுறதாப்ல, ரொம்ப பயங்கரமா ஃபீல் பண்றதாப்ல. எல்லாருமே உட்கார்ந்து பயங்கரமா ஃபீல் பண்றதாங்க. ஏண்டா இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி நீங்க ஃபீல் பண்ணிருக்கணும், பேசி முடிச்சுட்டு ஃபீல் பண்ணிக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. மன்னிச்சிருங்க, சாரி டு டிசப்பாயிண்ட் யூ, ஆஸ்க் சாரி, பெண்ட் டவுன் மை நீஸ் அண்ட் ஆஸ்க் சாரி. அண்ட் வெளியே வந்து சௌந்தர்யா ரவீந்தர்ட்ட சொல்லிட்டு இருந்துச்சு, நீங்க எல்லாம் உள்ள வந்து கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ஓவரா இருந்துச்சு, நாங்களா சில விஷயங்களை டிசைட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நீங்க பேசினதுல எனக்கு ஒரு குழப்பத்தை உருவாக்குன மாதிரியே இருந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப ஓப்பனாவே சொல்லி முடிச்சிட்டாங்க. அதோட இன்னைக்கு எபிசோட முடிஞ்சு போச்சு. நீங்க வந்தீங்களா எல்லாருமே ஓவர் இன்ஃபர்மேஷன் இருக்கு. அதான் சோ இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் ஒரு ஓகே எபிசோடுன்னு சொல்லலாம். ஏன்னா 14th வீக்ல போயிட்டு இப்படிப்பட்ட ஒரு எபிசோட உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ரவீந்தருக்கு கொடுத்த வார்னிங், அப்புறமா இந்த 5 பேரை நிக்க வச்சு கொடுத்த வார்னிங்கை தவிர்த்து பெருசா வேற என்ன இருந்துச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கேரக்டரா யாருமே பெருசா இம்ப்ரெஸ் பண்ணாங்களான்னு சொல்லி கேட்டா தெரியல. தீபக் மட்டும் கொடுத்த கேரக்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி இருந்துச்சு. மத்தவங்க எல்லாம் வந்து சும்மா தான் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. இந்த ஹாசினிக்குள்ள அப்ப போயிட்டு ஹாசினி சொல்லிட்டு இருந்துச்சு. மற்றபடி டான்ஸ் ஆடினாங்க பாத்தீங்களா, இந்த டான்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஓட்டிட்டாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பிளஸ் இந்த வார்னிங்லாம் இல்லட்டா இன்னைக்கு எபிசோட எப்படி ஓட்டி இருப்பாங்கன்றதே தெரியலன்ற மாதிரி தான் போச்சு. ஸோ இதுக்கப்புறம் மிட் வீக் எவிக்ஷன் நாளைக்கு கண்டிப்பா இருக்குன்ற மாதிரி தெரியுது. ஏன்னா ஃப்ரைடே வாட்சி இருக்கும். அதுக்கு முன்னாடியே பொட்டியை வைப்பாங்களா, பொட்டின்னு ஒன்று வருமா, அப்படி வந்தா யார் எடுத்துட்டு போவா என்ன ஏதுன்றது மொத்தமுமே கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. அண்ட் இவங்க வேற ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது உண்மைதானா காமெடியான்றது ஒரு குழப்பமாக தான் இருக்குது. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்னைக்கு எபிசோட் பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. இந்த யார் பொட்டி எடுத்துட்டு போகணும், யார் டைட்டில் வின் பண்ணணும் அப்படிங்கிற கருத்தையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பாக பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ மீட் இது மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோல் சந்திக்கலாம். பை ஃப்ரம் ஷாஃபி, டாடா பை பை அண்ட் டேக் கேர். Thank you.